பல்கலைக்கழக ஆய்வாளர்களும் இப்போ துறையில் வந்து இதை செஞ்சிட்டு இருக்கவங்களும் வந்து கலந்து பேசினா நல்லா கொஞ்சம் சூடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டெம்பரரி நீட்ஸ் ஆஃப் தமிழ் டைப்பாகிராஃபி அதுதான் அது தலைப்பு. தமிழ் எழுத்துறையில் தற்கால தேவைகள் வல்லுநர் கலந்துரையாடல். இதற்கு தலைமை தாங்க முத்துநெடுமாறன் அவர்களை அழைக்கிறேன். பல்கலைக்கழகங்கள் ஆராய்ச்சியாளர்களை பிரதிநிதித்துவதற்காக டாக்டர் உதயகுமார், மிஸ்டர் ஆதர்ஷ் ராஜன். பிராக்டிஷனர்ஸ் அவங்களுக்கு வந்து முரளி கிருஷ்ணா அணு கிராஃபிக்ஸ், இந்தியா டுடே நானா நாராயணன். அப்புறம் இவரை ரொம்ப வற்புறுத்தி நான் அழைச்சிருக்கேன் தி ஹிந்து ராமபிரசாத். ஏன்னா வந்து அவங்க புதிதாக அவங்க தமிழ் இந்து வந்திருக்க சமயத்தில் வந்து நிறைய அவங்க தேர்வுகள் எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த எழுத்துறைகள் அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அவளை மாற்றி அமைச்சிருக்காங்க. அதை நான் முழுக்க முழுக்க ஆதரிக்கின்றது இன்னொரு காரணமாகவும் இருக்கலாம். அதனால அவரும் வந்து ஏன் இது வரைக்கும் இருந்த எழுத்துறைகளுக்கும் இவங்களுக்கு என்ன வேறுபாடு, ஏன் இந்த எழுத்துக்களை தேர்ந்தெடுத்தீர்கள் அப்படின்றது வந்து அவங்கள்ட்ட அவரும் நம்மகிட்ட பகிர்ந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கிறேன். கலந்துரையாடல் வந்து எந்த மொழியில வேணா இருக்கலாம், தமிழ் ஆங்கிலத்தில் எந்த மொழியில வேணா இருக்கலாம். இதுல நம்ம எப்படி தொடங்கலாம்னு நினைக்கிறேன்னா, எல்லாரும் வந்து ஒரு நிமிடத்துக்குள்ளார குறைச்சிட்டேன். முதல்ல 95 நிமிஷம் 4 பேர் இருந்தாங்க, 5 பேர் இருக்காங்க. ஒரு நிமிடத்துக்குள்ளார நீங்க செய்துகின்ற நீங்க உருவாக்குகின்ற உங்களுடைய உருவாக்கத்துல நீங்கள் செய்த ஒரு மாற்றம், உங்களுடைய உருவாக்கத்துல செய்த ஒரு மாற்றமோ அல்லது கொண்டு வந்த ஒரு பரிந்துரையோ அல்லது உங்களுக்கு இருக்கின்ற ஒரு எண்ணமோ, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பெட் பீவ் அப்படின்னு, அது உறுத்திக்கிட்டே இருக்கு உங்களுக்கு. அதை இப்படி எங்கேயாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு உள்ள வாய்ப்பு இது. ஆனா உங்களுக்கு வந்து உங்களோட கை கால்களுக்கு எந்த வித பாதிப்பும் ஏற்படாது என்பது நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். யாருக்கும் அடிவிடாது. அதனால யூ ஆர் ஃப்ரீ டு எக்ஸ்பிரஸ் whatever I mean there is something that is arousing your thought. It would be nice if Tamil has this, or if we can do this to Tamil typography, or any of those thoughts within 1 minute. We'll start from Nana. Apni kekra Nana. Nagarum mic. உட்கார்ந்துட்டே சொல்லலாம். என்னுடைய பார்வையில் தமிழில் வர்ற அந்த ஈங்கிற கேரக்டர் எடுத்துக்கோமே. இப்போ சப்போஸ் ஒரு இங்கிலீஷில் வந்து ஒரு ட்ராப் கேப்ஸ் வைப்பாங்க, இல்லை ஷூட் லெட்டர்னு சொல்லுவோம். அப்படி வைக்கும்போது அந்த ஈ வந்து ஒரு கரெக்டாக நம்ம ஸ்ட்ராங்காக நிற்கும். அதேமாதிரி தீங்கிற ஒரு கேரக்டர் வரும்பொழுது அந்த இடத்துல வந்து அந்த 3 லைன்ஸுக்கு நம்ம வந்து அதை டிஃபைன் பண்ணோம் அப்படின்னாக்க இட் வில் ஃபிட். இப்போ ஹோமியோபதி ஹோன்னு வச்சோன்னு வைங்க, சப்போஸ் அது வந்து ஒரு காலம் விட்டே வந்து ஒரு 4 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்குன்னா இது ஒரு 1.5 சென்டிமீட்டர் போய் பிடிச்சிடும் அந்த ஒரு எழுத்து. ஸோ இந்த விஷயத்தை வந்து நம்ம அந்த ஒரு எழுத்தை மட்டும் கண்டென்ஸ் பண்ணணும். அது அந்த கர்னிங் எல்லா விஷயங்களையும் நம்ம அந்த இடத்துல நோட் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த ஒரு எழுத்தை மட்டும் ஸ்டைல் ஷீட் போட்டு கொண்டு போய் கரெக்டாக வச்சுருக்கிறேன். இந்த ஈவன் அது வந்து நம்ம இன்டிசைனில் பண்ணாலோ குவாக் எக்ஸ்பிரஸில் பண்ணாலோ ஒரு சின்ன ஒரு கரெக்டாக அதை மட்டும் தின் பண்ணிவிட்டு சேர்த்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி இந்த ஈங்கிற எழுத்து ஃபுல்லாக அந்த ஃபுல் கர்வ் வரும்பொழுது அந்த 4th கர்வ் வரும்போது அந்த 2க்கு இடையில வரும். அப்போ நீங்கள் அவுட்லைன் கொடுத்தீங்க அப்படின்னாக்க இட் வில் கெட் மர்ஜ். அப்போ என்னன்னா அந்த ஒரு கட்டை எடுத்து விட்டுறலாம், உள்ள ஒரு கட். அதை நான் இந்தியா டுடேங்கிற அந்த மாஸ்டர் நான் கிரியேட் பண்ணும்போது அதை தூக்கிட்டேன். அதில் வந்து உள்ள கர்வு அதில் இருக்காது. ஐ வில் ஷோ இட் லேட்டர். அவர் அந்த உள்ளுக்கு இருக்கிற அந்த இதை தூக்கினதுனால இவரை யாரும் தூக்கல, இன்னும் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. Okay. So what I would like to see is, so there are. Okay, go ahead. So what I would like to see is, I don't know much about the skeletal reconsiderations, and I actually enjoy when letters get tall and wide, because I think it's a joy I find in Tamil, because it's a very modular and flexible grid, which other grids are not privy to, other scripts are not privy to. Every other script must adhere to a strict descender ascender line, which is something I find really joyful and pleasing about Tamil.
But what I would like to really see in Tamil, and not as, it's not about a skeleton, it's about creating super families. So in a lot of Latin typefaces, you have, say, for example, thesis. You have 128 styles within the same family, ranging from slab serifs to hairline serifs to sans serifs, as well as traditional serifs. So you have like a variety of styles, a variety of grades. So a lot of newspaper fonts don't just design regular, medium, and bold. They also have 3 grades within the regular, so that when you print text on black, it appears better. When you print text on white, it appears a different way, but clearly legible way. So I think these typographic considerations, like Tamil could really be using all of these typographic considerations. Great, thank you. I would agree with Aadharsh, and apart from that, I always wanted to develop resource materials on type design, Tamil type design, and as well as Tamil typography. Most of the discussions which is happening here are primarily on type design aspect of it, where we wanted to create variations in type design, type families, or so on and so forth. And I think we also need to get principles of Tamil typography in place, the theoretical background, the literary work, literature in terms of design aspects of Tamil typography, and that would be my primary concern. That is what I wanted to develop, and my PhD is just a beginning towards that goal. And I'm hoping down the line, it's a long-term goal, like maybe 20 years down the line, there should be a very concrete research material as well as practical material on designing using Tamil typefaces and also in Tamil typography. So I would like to see many books written on it, studied on it, and researched on it. And one example I will give you is that there is a legibility study on Tamil typefaces, especially on on-screen devices, which has not been there in any Indian scripts, and that is something which is very much lacking and very much important. Without knowing the legibility issues of the scripts, we have been doing designs, and I think it is very important, at least at this point of time, that we realize that and start working towards that. So this is just one aspect I'm trying to tell. Likewise, you need to create a lot more resources, because in Latin script there are so much research materials, research papers, research works, and theses and dissertations, and many things are available. And I think in Tamil design, Tamil typography, and Tamil typeface design, I think we need to create a resource materials for the future generation, and it's our responsibility to do that. Yes. I think this is fantastic. In the அவர் சொல்ற அந்த ரிசோர்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து இல்லாமல், ஏன்னா சிலர் வந்து நாங்கள் வந்து டைப்போகிராஃபர்ஸாக இருப்போம், அல்லது டைப் என்ஜினியர்ஸாக இருப்போம், அல்லது டெவலப்பர்ஸாக இருப்போம். ஆனால் எங்களுக்கு வந்து அந்த உருவியலுக்கான தத்துவங்கள் சில வந்து எங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். அதை அந்த துறைசார் வல்லுநர்கள் அதை பற்றி ஆய்வு செய்து வெளியிட்டாங்கன்னு சொன்னால் அந்த ஆய்வு கண்டுபிடிப்புகள்லாம் வந்து எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் பெரும் உதவியாக இருக்கும். இட்ஸ் பிரில்லியன்ட் எஃபர்ட். இந்த ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி, you don't have to worry about the rest of the things that are not happening, and don't worry about the next generation. Even the current generation needs it. நீங்க சொல்லுங்க. இந்த டைப்போகிராஃபிக் கான்ஃபரன்ஸில் சும்மா நம்ம பார்வையாளராக தான் வந்திருக்கேன். ஒன்றும் பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா ஒரு 2 வருஷமாக தான் ஆச்சு தமிழ் ஹிந்து வந்து. இங்கிலீஷ் ஹிந்துவில் ஒரு 30 வருஷமாக இருக்கேன். ஸோ அந்த டைப்போகிராஃபியும் இதையும் எப்படி அதில் என்ன பண்ணமோ அதை தமிழில் பண்ண முடியுமான்னு முதல்ல ட்ரை பண்ணோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே யூனிகோடில் தான் நம்ம தமிழ் பண்ண போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ யூனிகோடுன்னு முடிவு பண்ணிவிட்டு இது 3 மாதத்தில் கொண்டு வரணும்னு எங்களுக்கு ஒரு டைம் கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கிலீஷில் இருக்கிற சிஎம்எஸ்ஸை வச்சுக்கணும், அந்த ஒர்க் ஃப்ளோவை வச்சுக்கணும். தென் நம்ம தமிழில் எப்படி அதை பேஜாக பண்ணணும், ஆன்லைனில் வரணும், உடனே அது பேப்பராக வந்துடணும். இதுதான் 3 கண்டிஷன். ஆனால் எல்லாம் ஒரே நாளில் நடக்கணும். என்னைக்கு ரிலீஸ் பண்ணுறோம், செப்டம்பர் 16 எல்லாமே வரணும். யூனிகோடில் எடுத்து யூனிகோட் ஃபாண்ட் எடுத்து மணிமேகலை அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட்டை தான் செலக்ட் பண்ணோம். அது செலக்ட் பண்ணுறதுக்கு நிறையா ஒரு குழுவாக உக்காந்துருந்தோம். ஒரு 10 பேர் உக்காந்துருந்து என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். நான் அதுக்கு முன்னாடி இந்த இங்கிலீஷில் எட்வின் டைலர்னு ஒரு புகழ்பெற்ற ஒரு டிசைனர், அப்புறம் மேரியோ கார்சியார்னு சொல்லி அவரும் ஒரு புகழ்பெற்ற டிசைனர். அவருக்கு மெயினாக டிசைன்னா என்ன பண்ணால் சென்டர் ஆஃப் விஷுவல் இம்பேக்ட்னு இருக்கும். ஒரு பேஜ் எடுத்திங்கன்னா நம்ம கண்ணு வந்து எப்படி போகும்னா, ஒன்றா ரிவர்ஸ் 9 போகும்,
இல்லைன்னா ரிவர்ஸ் ஆரா போகும். இப்படிதான் உங்க கண்ணு இப்படிதான் சுத்திட்டு இருக்கும். ஐபால் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு புக்கு படிச்சீங்கன்னா உங்க புக் நீங்க படிச்சுட்டு இருக்கிறது அந்த 2 வரி தான் நீங்க படிச்சுட்டே நினைப்பீங்க. ஆனா அந்த ஐபால் மூவ்மெண்ட் வந்து அப்படி இருக்கும். ஸோ ஐபால் மூவ்மெண்ட் இருக்கிற இடத்துல நீங்க வந்து எப்பயுமே இருக்கிற இடத்துல ஐபால் மூவ்மெண்ட் இருக்கிற இடத்துல ஒரு ஒயிட் ஸ்பேஸ் இருக்கணும். இதுதான் ஒரு டிசைன். அப்படி இருந்ததுன்னா அந்த டிசைன் நல்லா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஒயிட்டா பிளெயினா ஒயிட் ஷர்ட் நீங்க போட்டிருப்பீங்க, ஒரு கட்டம் போட்ட சட்டை போட்டிருப்பீங்க. அந்த கட்டம் போட்ட சட்டையில அதே ஒயிட்ல கொஞ்சம் கிரே கலந்து போட்டிருக்கான். அது பாத்தீங்கன்னா ஒயிட்டை விட அது தூக்கும். அவன் அதை பண்றது வந்து ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் தான். அந்த ஒயிட்டை வந்து தூக்கி கொடுக்கறது எந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கோ அந்த இடத்துல கண்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு டிசைன் கான்செப்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த டிசைன் கான்செப்டோட நம்ம பண்ணணும். ஸோ ஹிந்து அப்படிங்கிறது தயவுசெய்து நான் இந்துல இருக்கனால இந்துன்னு பேசுறேன். பட் என்ன நடந்ததோ இதை வச்சுதான் நான் சொல்ல முடியும், அதனால சொல்றேன். இந்த ஹிந்து அப்படிங்கறத வந்து இங்கிலீஷ்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி எனக்கு தமிழ்ல வேணும். ஒரு 4-5 டிசைனர்ஸை யாராவது நல்லா டிசைன் பண்ணுவாங்களோ எங்களுக்கு தோணின டிசைனர்ஸை, இல்லை நமக்கு சொன்னா ஒரு தடவை பண்ணா இன்னொரு வாட்டி பண்ணுப்பா பரவாயில்ல அப்படின்னு சொன்னா கேட்கற கூடிய டிசைனரா நமக்கு ஒத்து வரணும். ஏன்னா அது 3 மாசம் தான் டைம் இருக்கு. அது மாதிரி ஒத்து வரக்கூடிய டிசைனராகவும் நல்லாவும் இருக்கணும். ரொம்ப நாள் உழைக்கணும், கீழே போட்டால் உடையக்கூடாது அப்படிலாம் சொல்லி நம்ம வாங்குவோம்ல, அது மாதிரி ஒரு டிசைனர் ஒரு 3 பேரை பிடிச்சோம். உங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ அப்படி எழுதி கொடுங்க. அது ஒரு 3 பேர் இருந்தது, அது இப்போ வேண்டாம். இந்துங்கிற பேர் மட்டும் இருக்கிறதா வச்சுக்குவோம். இது இந்துங்கிறது இங்கிலீஷ்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி வேணும், அதுல ஒன்றும் மாற்றம் இருக்கக்கூடாது. அப்படி அதுக்குள்ள எங்களுக்கு வந்து நிறைய ஆட்களை ரொம்ப நேரம் பேசணும். ஸோ அந்த ஹிந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த பேஸ் லைனை அப்படியே வச்சு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 டிசைன்ஸ் வந்தது. 30 டிசைன்ஸ்ல தூக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த இப்போ நம்ம வச்சிருக்கிற டிசைன் தான் வச்சிருக்கோம். இதுக்கு வந்து ஒரு ஒழுங்கு பண்றோம். அதாவது வந்து ஒரு டிசைன் வாரியா நம்ம சென்டர் ஆஃப் விஷுவல் இம்பாக்ட் ஒவ்வொரு பேஜுக்கும் பாத்தீங்கன்னா சென்டர் ஆஃப் விஷுவல் இம்பாக்ட் இருக்கு. ஒரு ஸ்டோரியை நீங்க தூக்கி கொடுக்கணும், இந்த ஸ்டோரியை நம்மளோட ரீடர் கண்டிப்பா படிக்கணும் அப்படின்னா அதுக்கு சில வழிமுறைகள்லாம் இருக்கு. ஒரு 4 வரி எடுத்து லிஃப்ட் அவுட் பண்ணலாம், இல்ல ஃபாண்ட்டை மாத்தலாம், இல்ல அதை வந்து ஒரு பாக்ஸ் கட்டலாம். இப்படிதான் நம்ம பண்ணிட்டு இருப்போம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா எந்த இடத்துல அதை வந்து லிஃப்ட் பண்ணி நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல வந்து அதோட ஹெட்டிங் ஃபாண்ட்டை மாத்தினா போதும். நீங்க இப்போ விண்டோ எடுத்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் 5 ஃபாண்ட்ல தான் நாங்க we are playing with fonts and space. That is much more important to design anything. ஒன்று சார்கிட்ட ஒன்று கேட்கணும், ரொம்ப நாள் ஆசை எனக்கு. நம்ம எல்லா தமிழ் பேப்பரும் நாங்களே அதுக்கு விதி விலக்கு இல்லை. நான் கொஞ்சம் மாற்றி யோசனை பண்ணி நேராக இருக்கிற ஃபாண்ட்டாக தான் போடணும், தமிழன் சாயக்கூடாது, நேராக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா எல்லா இதுவும் கொஞ்சம் சாஞ்சுதான் இருக்கு. இந்த ஃபாரம்ல நான் கேள்வி தான் கேட்பேன், பதிலாம் சொல்லுவேன். இல்ல அருமையான கேள்வி, எனக்கும் தோன்ற கேள்வி. நான் அவர்கிட்ட முதல்ல ஆனா இதை நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல புக்கா வந்ததுன்னா நேரா இருந்தா ஒத்துக்கிறாங்க. இதுன்னா நாங்களே நேரா தான் டிசைன் எல்லாம் பண்ணி பார்த்தோம். ஆனா எங்களுக்கே ஒரு பயம், ஒத்துக்கலன்னா என்ன பண்றது, சரி எல்லாத்தையும் சாய்ச்சி விடுப்பா அப்படின்னு சாய்ச்சி விட்டோம், அவ்வளவுதான். அப்படின்னா நியூஸ் பேப்பர்லாம் சாய போது புத்தகம் மேல வர போகுது. விளையாடுக்கு சொன்னேன். அதனால புக் இல்ல சொல்லுங்க, முடிச்சிருங்க. அவ்வளவுதான். அடுத்து நீங்க சொல்லுங்க. We developed around 300 and more than 300 Anu fonts in Tamil for the last 20 years. But when I attend the presentations today, I felt like a LKG student, Udayakumar and Mr. Rajan, because without knowing the names of that beak and that drop and English lo serif annale we have names. Namma Indian language lo we don't have that kind of terminology, we have not developed. So the terminology is to be standardized. One unfortunate thing in India is, compared to other countries, the academic people are going in their way. They are doing research, everything is going on. And professional people who are developing fonts like maybe modular systems, Anu, Cadgraph and other people, they are doing in their own way. There is no interaction or mutual benefits from each other. And there are some people, language lovers, elders, they are discussing about old type of nai, lai and all. So when these three forces, three people join together only, we will get the better results for our language. And this is the very good opportunity. First time I think
I have attended Bombay Typography Day, and this is the second one. This is a new way in which we can work together and do better things to the language. I think language lovers, academic people, and the professional people who are developing funds. Thank you. இன்னும் ஒரு நிமிஷம் சார். நம்ம இந்த ஸ்டாண்டர்டைசேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் பெரிய கூகுள் நிறுவனத்தோட தலைவர் நம்ம தான் இருக்காரு. ஸோ நம்ம இந்த ஸ்டாண்டர்டைஸ் அங்கே கொடுத்து அங்கேயே ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிவிடுவோன்னு ஒரு இதுதான், ஒரு ஆவல் தான். சரி, இப்போ கேள்விகள். சுருக்கமா வச்சிருங்க, ஏன்னா நிறைய எத்தனை பேருக்கு. ஓகே, ஒவ்வொருத்தரும் எழுத்துருவா பெருக்கிட்டே போனோம்னா பயன்பாட்டு குழப்பம் தானே அவரு. ஏன் அது பெருக்கணும்? ரெண்டாவது ஹோ பத்தி நானா சொன்னார்ல, ஜப்பான் எழுத்து அந்த கோடு வளைவெல்லாம் 99 வரைக்கும் கிட்டத்தட்ட இருந்தால் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தை தாண்டாது. ஒரு போட்டாலும் அப்படிதான், 2 கோடு போட்டாலும் 99 கூட அப்படிதான் இருக்கும், 96. அப்படியே தமிழ் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் எல்லா எழுத்தும் வச்சா அந்த ஹோ மாதிரி சிக்கலாம் வராது இல்லை. அப்படியே சீர்மை பண்ணக்கூடாது. எந்த எழுத்தாலும் குறிப்பிட்ட கட்டத்துக்குள்ள அடங்கணும், மேலே போகக்கூடாது. சீர்மை செல்லாம இல்லையா சொல்றீங்களா? ஓகே, நீங்க ஹலோ நீங்க சொல்ற ஒரு வேலிட் பாயிண்ட் அது. பட் என்னன்னா அதுக்கான இந்த ஷெரீஃப் இன்பிட்வீன் கேப்பு இதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். நான் சொல்றேன், இந்த ரெட்டை கொம்பு போடுறதுக்கு அது வந்து ஒரு கேரக்டரோட ஒரு ஸ்பேஸை போய் பிடிக்கும். அதுக்கப்புறம் ஹோங்கிறது வந்து நம்ம ஊனா போட்டு அவர் பேச முடிச்சிருங்க. அதான் ஊனா போட்டு ஒரு ராணா போடுறோம், அதுக்கப்புறம் கால் வாங்குறோம். மொத்தம் எத்தனை கேரக்டர் வருது? 1 2 3 4 கேரக்டர். 4 கேரக்டரோட ஸ்பேஸை வந்து ஒரு கேரக்டர்ல நீங்க வந்து சுருக்கி வைங்க அப்படின்றீங்க. அப்போ வந்து நம்ம ஒரு பெரிய நியூஸ் பேப்பர்லயோ அல்லது போஸ்டர்லயோ வைக்கும் போது யூ கேன் ரீட் இட். பட் அதே இது நீங்க ஒரு விசிட்டிங் கார்டு சைஸ்ல நீங்க ஹோம் யூஸ் சுடர்னு சின்னதாக ஆக்கினீங்கன்னா அடைஞ்சு போயிடும். அப்படியே அதுல வந்து நீங்க படிக்கவே முடியாது. திஸ் இஸ் த பிராக்டிக்கல். ஆமா. ஓகே, வேற யாரும் இல்ல மத்த எழுத்து இப்ப கோன்னு தமிழ்ல வச்சுக்கோமே, கோங்கிற எழுத்து கோ அதுக்கு பாத்தீங்கன்னாலும் ஒரு 3 கேரக்டரோட ஸ்பேஸ் அதை பிடிக்கும். நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு அந்த அசெண்டர் டிசெண்டர் வேல்யூ விட்டுருங்க. பட் அந்த சைட்ல உள்ள அந்த ஒரு பாக்ஸோட விட்த் பாத்தீங்கன்னா ஒரு எழுத்துக்கு ஒரு கேரக்டருக்கு நம்ம வந்து பாண்டோகிராஃபர்ல என்ன கொடுக்குறோமோ அதை வந்து தனித்தனியா தான் நம்ம கொடுத்து கன்ஜெக்ஷன் பண்ண முடியும். தனியா ஒரு பாக்ஸுக்குள்ள அதை முடிக்க முடியாது. அது ட்ரை பண்றீங்களா? மணி டீயை வந்து நீங்க பாத்துங்க, வந்த உடனே எங்களுக்கு அலர்ட் பண்ணிருங்க, உடனே டீ கிளம்பிடலாம். சார், சொல்லுங்க. இந்த வேர்ட்ஸ் வந்து நான் வந்து இன்ஜினியரிங் இல்லை, லிங்குஸ்டிக்ஸ். வேர்ட்ஸ் வந்து சில வேர்ட்ஸ் வந்து எமோஷனலா இருக்கு, சில வேர்ட்ஸ் வந்து ரொம்ப சோகமா இருக்கு. அது ஒரு கவிஞர் எழுதும்போது ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா அந்த வேர்ட்ஸை வந்து லெக்சிக்கல் சாய்ஸ்ன்னு சொல்றோம், அருமையான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி நல்லா ஒருத்தருக்கு போய் ரீச் ஆகுது. ஆனா அந்த கோஆர்டினேஷன் வந்து லெட்டர்ஸ்க்கு நீங்க கொடுக்குறீங்களா? அது அந்த இம்பாக்ட் லெட்டர்ஸ்ல எழுதும்போது அதுக்கும் ஏதாவது கார்லேஷன் இருக்கா? இல்ல ஆக்சுவலி கோரிலேஷன் இருக்கு. இது பேர் எக்ஸ்பிரசிவ் டைப்போகிராஃபின்னு சொல்லுவாங்க. உங்க 2 விதத்தில் நீங்க அந்த கோரிலேஷன் பண்ணலாம். அதாவது ஒரு வார்த்தையை வந்து ஒரு உணர்ச்சியை ஒரு எமோஷனை எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி நீங்க ஒண்ணு அந்த டைப் ஃபேஸ் நீங்க சூஸ் பண்ணலாம். நிறைய இப்ப டைப் ஃபேஸஸ் காலையில கூட சார் சொன்னாரு, ஒரு கோவமா இருக்கிறதுக்கு அதுக்குன்னு ஒரு தனியா டைப் ஃபேஸ். அட்லீஸ்ட் ஃப்ரம் லாட்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லுவேன், கூலா இருக்கிறதுக்கு, பிளட் தர்ஸ்டியா இருக்கிறதுக்கு, அது மாதிரி நிறைய டைப் ஃபேஸ் டிசைனே அவைலபிள். நீங்க என்ன எமோஷன்ஸ் காட்டுறீங்களோ அது உருவாக்கும், அது கொடுக்கும் அந்த டைப் ஃபேஸ் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா. இன்னொன்னு டைப்போகிராஃபிக் பேராமீட்டர்ஸ்ல வந்து நீங்க ஒரு லெட்டரை நீங்க எப்படி வடிவமைக்கிறீங்க, அதாவது எப்படி ஸ்பேஸ் அவுட் பண்றீங்க, மேலே கீழே எப்படி கம்போஸ் பண்றீங்க அந்த வேர்டை, அந்த கம்போசிஷன் மூலமாவும் நீங்க அந்த ஒரு வார்த்தையோட அர்த்தத்தை பிரதிபலிக்கலாம். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணலாம். நீங்க டிசைனரா இருந்தா அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி நீங்களே அந்த எழுத்துக்களை கஸ்டமைஸ் பண்ணி யூ கேன் யூஸ் இட் ஆன் யுவர் சிஸ்டம் ஆர் கம்போசிஷன். ஸோ தெர் ஆர் மெனி வேஸ், பட் மோஸ்ட் ஆஃபன் பீப்புள் யூசஸ் லைக் எக்ஸிஸ்டிங் டைப்ஃபேஸ்ல அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் உள்ள டைப்ஃபேஸஸ் வந்து பீப்புள் யூஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு உண்டான அர்த்தங்கள் விஷுவலாவும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணும். இந்த கேள்வி நான் கையில மைக் வச்சுட்டு இருக்கேன், நானே கேட்டுறேன். முதல்ல என்கிட்ட கேள்வி கேட்கலாமான்ட்டு. இங்க வந்து 2 டிசைனர்ஸ், நானாவும் சரி ராமபிரசாதும் சரி,
நீங்க தொடங்கின அதுக்கு முன்னாடி இல்லாத ஒரு பத்திரிகையை முதல்ல தொடங்குறப்போ உங்களுக்கு நிறைய ஃப்ரீடம் இருக்கு. நீங்க டிசைன் பண்றப்போ உங்க டைப்பாகிராஃபியை வந்து நல்லா அழகா சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு டிசைன்ல வந்து உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டண்டா இருந்தது, ஏன் இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து உங்களுக்கு பொருந்த. சில சமயம் உங்க பிராண்டிங்காக பண்ணுவீங்க, உங்க ஸ்டைலுக்காக பண்ணுவீங்க. அது இல்லாம உங்களுக்கு வந்து ஏதோ இப்ப நீங்க இகரத்துக்கு வந்து உங்க சிக்கல் ஒன்று இருந்தது, அது சால்வ் பண்ணதா சொன்னீங்க. அது இகரம் மட்டும் இருந்திருக்காது, நிறைய இன்னும் எவ்வளோ இருந்திருக்கும். அந்த அனுபவங்கள் நீங்க உங்க பார்வையில இந்தியா டுடே, உங்க பார்வையில த இந்து என்னன்றதை வந்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அது வந்து மற்ற அவங்க இன்ஜினியர்ஸுக்கும் சரி, அவங்க அகாடமிக்கும் சரி, இது வந்து இட்ஸ் ஃபேசினேட்டிங் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு இருக்கும். நல்ல கேள்வி. யார் முதல் சொல்றாங்க? மைக் உங்ககிட்ட இருக்காது. இது இப்போ இந்தியா டுடேங்கிறது வந்து அது ஒரு ஒரு கட்டத்துக்குள்ள அடங்குனது. அது ஏன்னா இப்போ ஒரு தலைப்பு செய்தின்னு வைங்களேன், ஒரு சோனியா பற்றியோ மோடியை பற்றி ஏதோ ஒன்று வருது, இல்லை கருணாநிதியை பற்றி, அந்த ஒரு 3 காலம் ஹெட்லைன் அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ வி கான் என்லார்ஜ், அதுக்கு மேலே வந்து என்லார்ஜ் பண்ணி பண்ணுறது முடியாது சிஸ்டமேட்டிக்காக. முன்னாடி வெளியிலலாம் வந்து நான் வந்து பாக்யா, மையம், கமலஹாசன் பண்ணும்போதெல்லாம் ஃப்ரீ அந்த ஒன்று பெருசாக காட்டணும் அப்படின்னு நினச்சானாக்க நமக்கு நிறைய இருக்கும். அதில் என்ன வேணாலும் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கட்டத்துக்குள்ள வரும்பொழுது அவங்களுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும், அதுக்குள்ள நம்ம அனுசரித்து காம்ப்ரமைஸா பண்ணித்தான் ஆகும். இங்கிலீஷ்ல நிறைய பண்ண முடியும், தமிழ்ல பண்ண முடியல. காரணம் என்னன்னா, சப்போஸ் இப்போ அவர் சொன்ன மாதிரி பெரிய இந்திரா காந்தி அசாசினேட்டட்னா அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டோன்ல சொல்லணும்னா உடனே கேபிட்டல் லெட்டர்ஸ்ல போட்டுடலாம். தமிழ்ல அது மாதிரி பண்ண முடியாது. நம்ம தமிழ்ல பண்ணும்போது என்னன்னா கொஞ்சம் எப்படி இருக்கணும்னா, அது வந்து ஒரு யூ மாதிரி இருக்கணும். ஏதாவது நீங்க ஒரு பெரிய விஷயத்த சொல்றீங்கன்னா நடுவில் ஒரு படத்தை வச்சு உங்களோட ரீடர் எப்படி இருக்கணும்னா இப்படி படிச்சுக்கிட்டே போகணும். அவனோட தொடர்பு, அந்த கண்ணு வந்து அந்த தொடர்புலேயே இருக்கணும், படிக்கிறதுலேயே இருக்கணும். இங்க போட்டுட்டு அங்க படினா அந்த தொடர்பு போயிடும். அதனாலதான் பழைய நிறைய நியூஸ் பேப்பர் வந்து மிஸ் ஆகிறதுக்கு காரணம், ஒரு செய்தி வந்து தொடர்ச்சியா இருக்கணும், அப்பதான் அவன் விரும்புவான். ஸோ அது ஒரு யூ டைப்ல இருந்ததுன்னா நடுவில் படத்தை வச்சு இப்படி போடுறோம்னு வச்சுங்களேன், 3 காலமா போடுறோம், இல்லை 2 காலமா போடுறோம், சாரி 3 காலமாக தான் போட முடியும். 3 காலமா போடும்போது படிச்சுக்கிட்டே வருவான். இப்போ நம்ம தமிழ்லயும் அது மாதிரி ஆயிடுச்சு, இப்போ இங்கிலீஷ்லயும் அது மாதிரி ஆயிடுச்சு. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா விடோ அண்ட் ஆர்ஃபன் லைன்ஸ்னு சொல்லுவோம். ஒன்று அந்த பக்கம் தொக்கின்னு இருக்கும், இந்த பக்கம் ஒரு லைன் தொக்கின்னு இருக்கும். அழைக்க பட்டாருன்னா பட்டாரா படலையான்னு தெரியாது, அது மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அதெல்லாம் யாரும் பார்க்கறது இல்லை. இப்போ நம்ம எல்லாம் டயத்துக்கு ஓடிட்டு இருக்கோம், 10 மணிக்குள்ளே கொடுக்கணும், அது மாதிரி ஓடிட்டு இருக்கோம். ஸோ அதுக்குள்ளே என்ன பெஸ்ட்டாக கொடுக்கலாம். ஏன்னா இப்போ நியூஸ் மட்டும் கொடுக்கறது இல்லை, நியூஸ் பேப்பர் இல்லை. நியூஸ் பேப்பர்னா அதில் அட்வர்டைஸ்மெண்ட்டும் வரும். அட்வர்டைஸ்மெண்ட் எப்போ வேணால் வரும், எப்போ வேணால் எடுப்பான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்னொரு டான்ஸ், இன்னொரு டூனுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம டான்ஸ் ஆடுவோம். அவன் எங்கெங்கெல்லாம் வெளிச்சம் போட சொல்கிறானோ அங்கங்கெல்லாம் போய் ஆடணும். ஸோ அந்த மாதிரி ஒரு எடிட்டோரியல் நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கணும். அதே மாதிரி ஒரு டிசைனோடு அந்த சமயத்தில் இருக்கணும். அப்படின்னா தான் அது எடுப்படும். கூடிய மட்டும் என்ன பண்ணுறோம், அது மாதிரி வர்றதுக்காக என்ன பண்ணுறோம், செக்ஷனாக பிரிச்சுடுறது. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜில் இது வைக்கிறது, 3வது பேஜில் ரீஜனல், அது மாதிரி அது கொஞ்சம் பிரித்து வச்சுருந்தீங்கன்னா உடனே அதை அட்டாக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு பிரிக்கிறோம். ஒரு வேற ஏதாவது புதுமையாக பண்ணணும்னா ஏதாவது ஒன்று நீங்கள், அதாவது வந்து லாஸ்ட் பேஜோ இல்லை ஃப்ரண்ட் பேஜோ இல்லை மிட் பேஜோ, தட் இஸ் எடிட்டோரியல் பேஜோ, அதில் தான் நீங்கள் ஏதாவது பண்ணி உடனே ரீடர் அட்ராக்ட் பண்ண முடியும். இது எப்படியெல்லாம் நம்ம பண்ண முடியும் அப்படின்னா, எந்தெந்த ஸ்டோரிஸ்லாம் உங்களுக்கு அன்னைக்கு கிடைக்கிறதுன்னு இருக்கும். எல்லாமே நல்ல ஸ்டோரியாக கிடைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் ஹிந்து ஆரம்பித்த புதுசில் என்ன பண்ணோம், எதாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தால் தான் போடுறது, நெகட்டிவாக இருந்தால் போடுறது இல்லை அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டோம் எங்களுக்குள்ளேயே. பாசிட்டிவ் ஸ்டோரிஸாக இருந்தால் அதுக்கு முதலிடம் கொடு, ஹியூமன் ஸ்டோரிஸாக இருந்தால் அதுக்கு முதலிடம் கொடு. நெகட்டிவாக இருந்ததுன்னா, அதாவது வந்து ஒரு அப்பட்டமான ஒரு கொலை நடக்குது, அந்த கொலை படமும் கிடைக்குது, அந்த கொலையை அதை வந்து காத்தால எழுந்தோன்னே அந்த பேப்பரில் எடுக்கும்போது ஒரு பாசிட்டிவ் திங்கிங்காக இருக்கணும். அதனால இதை வந்து ஒரு கொள்கையாகவே வச்சு பண்ணுறதா முடிவு பண்ணோம். அது இதுலேயும் ஓரளவுக்கு காப்பாற்றிருக்கு. அதாவது வந்து ஒரு ரீடரை வந்து கவர் பண்ணுறதுக்கு டிசைன் மூலியமாகவோ ஒரு டைப்போகிராஃபி மூலியமாகவோ பண்ணுறது, அவர் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்பிரசிவ் டைப்போகிராஃபி இருக்குது. அதில் ஒரு 6 தான் தயார் பண்ணி வச்சுருக்கோம். 6க்கு மேலே நமக்கு தேவைப்படலை, எங்களை பொறுத்தவரையும் தேவைப்படலை. மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல.
ஐ திங்க் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லணும்னா இல்லை கதை சொல்லணும்னா எனக்கு தெரியல. நல்லா சொன்னீங்க, நல்லா அருமையாக சொன்னீங்க. Anybody else want to add anything? You want to add anything? முதல்ல சிறப்புன்னு முதல்ல உண்மையாக சொல்லணும்னா மற்ற ஃபாண்ட் மற்ற பேப்பர் யூஸ் பண்ண ஃபாண்ட் இருக்கக்கூடாது. இது வந்து எனக்கு வந்து காந்தி எப்படி காந்தின்னு நம்ம சொன்னோன்னா எப்படி கையில் ஒரு குச்சி ஞாபகம் வருது, அது மாதிரி ஒரு நியூஸ் பேப்பருக்கு ஒரு அடையாளம் தேவைப்பட்டது. ஸோ அதுக்காக தான் அந்த அப்படியே எடுத்து பார்த்தோம். அது யூனிகோடுக்கு தகுந்து வர்ற மாதிரி என்ன ஃபாண்ட் இருக்குன்னு பார்த்தோம். மணிமேகலை இருந்து அதில் கொஞ்சம் தின்னாக இருந்தது, ஏன்னா படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் மணிமேகலை அந்த ஃபாண்ட் பண்ணவர் யார் பார்த்தாரோ கொஞ்சம் அழுவார் மனசுக்குள்ள, என்னடா போட்டு இப்படி தட்டி வச்சிருக்காங்களே, அந்த பக்கம் தட்டுறாங்களே, இந்த பக்கம் தட்டுறாங்களே அப்படின்லாம் அழுவார். ஏன்னா அது இது கொஞ்சம் இப்படி பண்ணாதான் நல்லா இருக்கும்னு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிட்டோமே தவிர இதுக்கு ஒன்றும் சிறப்பான காரணம் கிடையாது. கற்பிச்சுக்கலாம், இது நாங்கள் இப்படி பண்ணோம் அப்படின்லாம் கற்பிச்சுக்கலாமே தவிர உண்மையான காரணம் வந்து மற்ற பேப்பரை விட இது வேற ஒரு அடையாளம் இருக்கணும், யூனிகோடுக்கு ஒத்ததாக வரணுங்கிற ஒரே ஒரு காரணம் தான். இது பாட்டுக்கு மெட்டா மெட்டுக்கு பாட்டான்ற மாதிரி தலைப்புக்கு ஃபாண்டா ஃபாண்ட்டுக்கு தலைப்பான்ற கலந்துரையாடல். கடந்த மாதம் வந்து நான் டக்காவில் இருக்கும்பொழுது அங்கே வந்து சில பத்திரிகைகள் வந்து எனக்கு நல்ல பழக்கம். அவங்ககிட்ட இந்த எழுத்துரு தொடர்பாக, அது குறிப்பாக இந்த பெங்காலி எழுத்துரு வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அந்த எழுத்துரு ரொம்ப பிடிக்கும். அதில் சில கூட்டு எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க, அந்த கான்ஜாங்ஸ் வந்து கொஞ்சம் குழப்பங்களை தவிர நான் மற்றபடி அந்த எழுத்துக்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அது ஏறக்குறைய ஒரே வடிவம் மாதிரி இருக்கும் அந்த எழுத்துக்கள். அப்போ அவங்ககிட்ட கேட்பேன், இந்த மாதிரி கான்ஜாங்ஸ் வர இடத்துலலாம் வந்து நீங்கள் எப்படி போடுவீங்க, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து எப்பவுமே தலைவலியாக இருக்கிற வேலை வந்து அந்த தலைப்புகள் போடும்போது இந்த கூட்டெழுத்துக்கள் வராமல் இருக்கிற சொற்களை அவங்க தேர்ந்தெடுத்து போடுவாங்களாம். இந்த கான்ஜாங்ஸ் வராத இருக்கிற சொற்களாக தேர்ந்தெடுத்து தான் அந்த தலைப்புகள் போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ த இம்பார்ட்டன்ஸ் ஃபார் டைப்போகிராஃபி, அது வந்து அழகாக இருக்கணும் பார்க்கறதுக்கு அப்படின்றதுக்காக அந்த கூட்டெழுத்துக்கள் வராமல் இருக்கிற தலைப்புகளாக போடுவாங்களாம். சரி, வேற ஏதோ கேள்விகள் நீங்கள் சொல்லுங்க ஐயா. அந்த ஹிந்து பொறுத்தவரையில் கார்ஷியா வந்து ஒரு 2 தடவை ரீலான்ச்சிங் பண்ணாருன்னு நினைக்கிறேன், ஃப்ரண்ட்லைன் உள்ளிட்டு. இப்போ கூட ஃப்ரண்ட்லைன் வந்து ஹைதராபாத்தில் பிரிண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து இந்த கண்டென்ட் தான் முக்கியமான விஷயம். கண்டென்ட் நல்ல கண்டென்ட்டாக இருக்கும்போது டிசைன் ஈஸ்தட்டிக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன ஞாபகம் இருக்குது. அதில் வந்து இப்போ டெய்லி நியூஸ் பேப்பரில் பார்க்கும்போது இப்போ வந்து பேராகிராஃப்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணும்போது ஓகே ஸ்பேஸ் இருக்குது. சில சமயம் இந்த ஒரு வேர்டு உடஞ்சி வந்து முந்திலாம் ஒரே வேர்டு வந்து முந்திலாம் 1 2 எப்பாவது இருந்தால் கூட ஏகப்பட்ட விமர்சனம் வரும். இப்போ வந்து என்னன்னா அந்த முதல் எழுத்து மட்டும் அங்கே இருக்கு, 3 பின்னாடி போது அது தவிர்க்க முடியாமல் அது இன்டிசைன்ல அந்த பிரச்சனைகள் இருக்கு. அது வந்து தமிழ் இந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் நிறைய வந்தது, இப்போ கொஞ்சம் குறைஞ்சி. அதுக்கு எப்படி அதுக்கு ரெமெடி ஏதாவது பண்ண முடியுமா? ஆக்சுவலா இல்லை, ரெமெடின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் ஆக்சுவலாக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ யாரோ எங்கள் நல்ல வெண்டாஸ், யாரோ நல்ல தமிழ் அறிஞர்கள் அதை செய்யணும். எப்படின்னா ஜஸ்டிஃபிகேஷனுக்கு நம்ம வந்து இங்கிலீஷுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு டேஷ் போடுறோம்ல, அது நம்ம தமிழில் போட முடியாதுன்னு. அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் போடக்கூடாதுன்னு வச்சுட்டோம். எதாக இருந்தாலும் அது முழுமையான வார்த்தையாக இருக்கணும், எதையும் உடைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. கூடிய மட்டும் நாங்கள் வந்து ஒற்றையத்து வராமல் ஓரளவுக்கு பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் அதாவது வந்து இலக்கணபூர்வம் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் ஃபார் தமிழ்ங்கிறது இது வரையும் சரியாக இல்லை. அதாவது வந்து 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் இல்லை 3 சென்டிமீட்டர் எவ்வளோ விட்த் இருக்கோ அந்த காலம் விட்த்துக்கு நம்ம அந்த நியூஸை ஃப்ளோ பண்ணுறோமோ, அந்த நியூஸ் ஃப்ளோ பண்ணுற இடத்துக்குள்ள ஒரு 26 இல்லை 28 எழுத்துக்கள் வந்ததுன்னா அந்த எழுத்துக்களை அந்த ஸ்பேஸை எண்ணி எத்தனை கீ ஸ்ட்ரோக் இருக்கோ அத்தனை கீ ஸ்ட்ரோக்கை எண்ணி, ஸோ 4 சென்டிமீட்டருக்கு இவ்வளோ தான் வரும். இதுக்கப்புறம் ஒரு ஒற்றை எழுத்து இருந்ததுன்னா அதை முன்னாடி கொண்டுறாத அப்படின்னு சொல்ற ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் தான் இப்போ இருக்கு. சென்றடைந்தார்கள் அப்படின்னு ஒரே வார்த்தையா இருந்தா சென்று அடைந்தார்கள்னு பிரிக்கக்கூடிய ஜஸ்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் இன்னும் தமிழ்ல நமக்கு கிடைக்கல. அது யாராவது பண்ண ஒரு பெரிய உபகாரமா இருக்கும். நன்றி சார். அதுல ஒரே ஒரு விஷயம், இந்த ஜூனியர் விடன் வந்து சக்சஸ்ஃபுல் ஆனது காரணமே அந்த லெஃப்ட் அலைன்மெண்ட் பண்ணி அதான் முதல்ல அவங்க பண்ணாங்க பயனரிங் ஒர்க். அது
அதே இப்போ கிருஷ்ணமூர்த்தி இருக்காருங்க, நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்க? அந்த வேர்ட் ராப்பிங், ஹைஃபனேஷன், ஜஸ்டிஃபிகேஷன் பத்தி முதல்ல பேசிருந்தோம். இந்த ஹைஃபனேஷன் பண்ணும்போது அந்த ஆங்கிலத்தில் உள்ள இந்த சாஃப்ட் ஹைஃபன் போட்டிங்கன்னா அது தனியாக வந்து நிற்கும், அந்த சின்ன கோடு. அது வரக்கூடாதுங்கிறதுனால தான் தமிழில் வந்து சாதாரணமான ஹைஃபனேஷனை யூஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா வேற ஒரு கேரக்டரை எடுத்து அந்த கேரக்டரில் ஒரு 0 விட்டு அல்லது நியர் 0 விட்டு 2 விதமான டெக்னிக்கும் நான் பார்த்துருக்கேன். அந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர் வந்து மற்ற இடங்களில் யூஸ் பண்ண முடியாது, இதுக்கு உண்டானதுக்கு மட்டும் போட்டுட்டு ஹைஃபனேஷன் பண்ணலாம். இப்போ நாங்கள் ஒரு ஹைஃபனேஷன் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணியிருக்கோம். அதில் என்னென்னா மினிமம் வந்து ஒரு இடத்துல 2 எழுத்தாவது இருக்கும். அதாவது இப்போ வந்தான் அப்படின்னா வந்துன்னு போட்டு தான் வந்து பிரிக்கலாம், இங்கே 2 அங்கே 2, அது மினிமம் 2 இருக்கும். அந்த கான்சனன்ட் வந்து நடுவே இந்த பிகினிங்கில் வரக்கூடாது. ஒரு வரியோட பிகினிங்கில் வந்து இந்த மெய் எழுத்து வரக்கூடாது. இந்த 2 வச்சுட்டு பண்ணுற மாதிரி அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோ பண்ணும். அதாவது இடத்துல நம்ம எடிட் பண்ணும்போது தான் இதனால தான் பிரச்சனை வருது. முதல்ல வந்து பண்ணிடலாம், ஆனால் எடிட் பண்ணும்போது சில வார்த்தைகள் எல்லாம் மாற்றும் போது அந்த ஹைஃபனேஷன்லாம் போயிடும். அப்போ அந்த பாரா மட்டும் திருப்பி ரீஹைஃபனேஷன் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம் இருக்குது எங்ககிட்ட. இப்போ ஏற்கனவே இருக்குது. எங்களோட தமிழில் சொல்ல பிரிக்கிறா முதல்ல மெய்யெழுத்து தவிர்க்கிறா. ஆனால் சில இடங்களில் பகுதி வந்தால் பார்க்கின்றானா பார்க் போட்டு கோடு வருவது, செல்கின்றான் செல் போட்டு அப்படி பிரிக்கிற வழக்கம் உண்டு, அது தவறு கிடையாது. ஆனால் செல்கி கின்றான் வரக்கூடாது, அது வந்தான் கூட தப்பு. வந்து பொருள் வரா பார்த்தீங்களா, அந்த பொருள் வரக்கூடிய பகுதி சொல்லி இருந்தால் பிரிக்கலாம், இல்லாட்டி பிரிக்கக்கூடாது. ஒரு ப்ரோக்ராம் இல்லை நம்ம கிட்ட, ஜஸ்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் அது மாதிரி ஒன்று இல்லை. இப்போ அவர் சொன்ன மாதிரி இப்போ எங்கள் இதில் ஒரு 2 சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வந்து ஒரு தமிழ் ஆர்வம் மிகுதினால நீங்கள் சொல்கிறது அவர் பண்ணிட்டு இருக்காரு. அதோட ஏதாவது எழுத்துக்களை சேர்த்து, அதாவது 3 எழுத்துக்கள், அவர் நான் 2ன்னு சொல்லாமல் 3ன்னு சொன்னேன், பண்ணிட்டு இருக்காங்க. அது எவ்வளோ தூரம் நெக்ஸ்ட் வீக் இல்லை ஒரு 15 டேஸில் அது பண்ணலான் இருக்கோம், பார்க்கலாம் என்ன. ஆக்சுவலாக ஜஸ்டிஃபிகேஷன் இப்போ நீங்கள் சாஃப்ட் ஹைஃபன் வராமல் யாராவது ப்ரோக்ராம் யாராவது பண்ணியிருக்காங்களா இது மாதிரிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறது தான் ஆசைப்பட்றேன். அதுக்கப்புறம் அவர் ஒன்று கேட்டார், ராக்கெட் ரைட், அதாவது வந்து லெஃப்ட் அலைன் பண்ணி ராக்கெட் ரைட், அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரியாமே இப்போ நிறைய பத்திரிகைகள் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது வந்து எல்லாமே ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும், ஒரே ஒன்று இது பார்த்தீங்கன்னா ஒரு ராக்கெட் ரைட்டாக இருக்கும், தட் இஸ் லெஃப்ட் அலைன் மட்டும் இருக்கும், இது இருக்கும். அதாவது அந்த ஸ்டோரியில் என்ன ரொம்ப எம்பசைஸ் பண்ணி சொல்கிறாங்களோ அது மட்டும்தான் இருக்கும். ஆர் அந்த ஸ்டோரிக்கு சம்மந்தப்பட்ட ஒரு வெளியில, அதாவது இப்போ சப்போஸ் ஒரு நிகழ்வு நடந்துருது, அதில் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் சொல்கிறாருன்னா அது மாதிரி நிகழ்வுகளுக்கு தான் அது போடலாம், அப்படிதான் போடணும்னு ஒரு விதி இருக்குது. ஏன் அப்படி போடக்கூடாதுன்னு கேட்டே என்கிட்ட பதில் இல்லை. அப்படி இருந்தாலும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சிலதெல்லாம் நம்ம முறையாக நடத்துறதுல அது ஒரு அப்போதான் அது நல்லா இருக்கும். அது ஏன் போடக்கூடாதுன்னு கேட்டால் எனக்கு பதில் இல்லை உண்மையாகவே. இது தமிழ் ஹைஃபனேஷன் வரும்போது இதோட சில தமிழுக்குள்ள ப்ராப்ளங்கள் என்ன, ஆங்கிலத்துக்கு இல்லாத ப்ராப்ளங்கள் அப்படிங்கிறது. தமிழ் ஹைஃபனேஷன் வந்து 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து கிருஷ்ணமூர்த்தி சொன்ன மாதிரி ஒரு லாஜிக்கல், கடைசி 2 எழுத்து தான் வரணும் அல்லது 3 எழுத்து தான் வரணும், அதுக்கு குறைக்கக்கூடாது, புள்ளி எழுத்து முன்னாடி வரக்கூடாது, அல்லது இந்த பர்டிகுலர் காம்பினேஷன் ஆஃப் கேரக்டர்ஸில் ஒரு இது பிரேக் வரக்கூடாது. இந்த மாதிரி எத்தனை வேணால் ரூல்ஸ் கொடுக்கலாம், கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கும், அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம். அது வந்து லாஜிக்கல் வே ஆஃப் டூயிங் இட். பட் இங்கிலீஷில் அப்படி இல்லை. இங்கிலீஷில் பண்ணுறது வந்து லாஜிக்கல் வே ஆஃப் இல்லை. தே ஹாவ் hyphenation dictionary. Every dictionary has got an hyphenation dictionary where the word can break. We do not have an hyphenation dictionary for Tamil. ஸோ தமிழில் ஏன் பண்ண முடியல அப்படின்னா, தமிழில் வந்து ரூட் வேர்ட்ஸ் இருக்குது. ஆனால் தமிழில் இங்கிலீஷில் இல்லாத ஒரு விஷயம் தமிழில் என்னென்னா கூட்டு வார்த்தைகள். நம்ம வந்து 10 வார்த்தையை சேர்த்து கூட ஒரு வார்த்தையை ஆக்க முடியும். அந்த மாதிரி விஷயம் இங்கிலீஷில் கிடையாது. அதனால் இங்கிலீஷ் டிக்ஷனரியை வந்து ஹைஃபனேட் பண்ணி ஹைஃபனேஷன் டிக்ஷனரி கிரியேட் பண்ணுறதுங்க ஈஸி. ஏன்னா ஒரு டிக்ஷனரினா இவ்வளோ தான் வார்த்தை. ஆனால் தமிழில் ரூட் வேர்டு 10,000 இருந்ததுன்னா அதோட கிளை வேர்டுகள் மேபி 10 லட்சம் ஆர் கோடியில் கூட போகலாம். ஸோ அந்த 10 கோடியை நீங்கள் வந்து டிக்ஷனரியில் கொண்டாடுறதுங்கிறது இட்ஸ் இம்பாசிபிள். ஸோ அந்த 10 கோடி காம்பினேஷன் வேர்ட்ஸும் ஹைஃபனேஷன் டிக்ஷனரி ஹைஃபனேஷன் பாயிண்ட்டை போட்டு ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணுறதும் முடியாத விஷயம். ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயம். ஹைஃபனேஷன் டிக்ஷனரி
ரூட் வேர்ட்லேருந்து நீங்கள் ஹைஃபனேட் பண்ணணும் அப்படின்னா சரி நீங்கள் கேட்குறது அந்த மாதிரி தான் எடிட்டர்ஸ் கேட்பாங்க. பட் இப்போ இருக்கிற தொழில்நுட்பத்தை வச்சு நமக்கு லாஜிக்கல் வே ஆஃப் டூயிங் இட், அல்கரிதம் பேஸ்ட், நீங்கள் இந்தந்த ரூல்லாம் கொடுத்து பண்ணலாம். அதுதான் இன்றைக்கி பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஆக்சுவல் ஹைஃபனேஷன் பண்ணணும்னா அதுக்கு நிறைய ஆராய்ச்சி வேணும். இந்த டிக்ஷனரி எப்படி உண்டாக்குறது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ் டிக்ஷனரியே நம்ம வந்து 10,000 வேர்டு இருக்குது, 30,000 வேர்டு இருக்குது, அவ்வளோதான் இருக்குது நம்மகிட்ட இருக்க ஸ்டாண்டர்ட் டிக்ஷனரி. ஆனால் வேர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3 கோடி வேர்ட்ஸ் கூட இருக்கும் ஆக்சுவல் வேர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா. ஏன்னா எல்லாம் காம்பினேஷன் ஆஃப் 2 வேர்டு 3 வேர்டு. ஸோ அது எங்கே பிரிய முடியும்? ஏன்னா கடைசி 2 லெட்டர் வந்ததும் மாறிடும். இங்கிலீஷ் மாதிரி இதோட எக்ஸ்டென்ஷன் கிடையாது. எக்ஸ்டென்ஷன் வந்து ஒரு 10 எக்ஸ்டென்ஷன் தான் இருக்கும் இங்கிலீஷில். ஆனால் தமிழில் கிருஷ்ணமூர்த்தி சாரை கேட்டிங்கன்னா சில வேர்டுக்கு 3000 எக்ஸ்டென்ஷன் இருக்குன்னு சொல்லுவார். அப்போ 3000 எக்ஸ்டென்ஷனையும் நம்ம வந்து டிக்ஷனரியில் கொண்டாட முடியுமா? அந்த 3000 வேர்டுக்கு ஹைஃபனேஷன் யார் பண்ணுறது? இது வந்து தமிழோட மொழியோட பலம் ஆர் சிறப்பு. அதனால வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வந்து நினைக்காதீங்க. இன்னைக்கு பாசிபிள் அல்காரிதம் பேஸ்ட் ஹைஃபனேஷன் இஸ் பாசிபிள். அது நாங்களும் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன ரூல் கொடுக்குறீங்களோ அந்த ரூல் எல்லாம் கொண்டாட முடியும். ஆனால் ரூல்ஸ் தான் கொடுக்க முடியும். இந்த வேர்டில் மாத்திரம் இது உடைய முடியாது அப்படின்னு சொல்லணும்னா ஹைஃபனேஷன் டிக்ஷனரி நம்ம தயார் பண்ணணும். அது உண்மைதான் நீங்க சொல்றதுல அந்த எனக்கு அதுவும் முழு உடந்த. ஆனால் அந்த ஹைஃபனேஷனை விட்டுட்டு இப்போ அடுத்ததுக்கு போவோம். டைப்போகிராஃபி தொடர்பான வேற எதுவும் கேள்விகள் இருக்கா? இல்ல டைப்போகிராஃபி இல்ல ஷூ டைப்போகிராஃபி இது ஹைஃபனேஷன் முடிஞ்சது. டைப்போகிராஃபி செமினார் வேற எதுவும்? இப்ப கூகுள் இன்புட்ல கையெழுத்து கொடுத்து எழுதுற முறைகள் வந்திருக்கு இல்லையா? இப்ப அதனால அது டைப்போகிராஃபி முறையில வரும் பொழுது அது என்னென்ன மாற்றங்கள் வரும் இனிமேல் வருங்காலத்துல அப்படின்னு ஏதாவது ஒரு தெளிவு இருக்கிறதா? கூகுள் இன்புட்டுக்கும் எழுத்துருவுக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆஹா இல்ல, நான் கேட்கறது எப்படின்னா ஆண்ட்ராய்டு டிவைஸ்ல நம்ம எழுதிட்டு வரும்பொழுது இப்போ சாதாரணமாக கையெழுத்து நம்ம கொடுத்து எழுதும் போது ஆட்டோமேட்டிக்காவே அந்த இடத்துல நம்ம என்ன எழுதுறோமோ அந்த டைப்போகிராஃபில வந்துருது. இப்ப அது வந்து என்ன அப்படின்னா தட்டச்சு தெரியாதவர்களும் வந்து எழுதி அதை பயன்படுற முறையில இருக்கு. அப்ப அது வந்து அந்த டைப்போகிராஃபில அவங்க அதை எப்படி கொடுக்கறாங்க, இன்னும் அது தொடர்பான ஏதாவது? ஆமா இல்ல நீங்க கேக்குற கேள்வி நல்ல கேள்வியம்மா. ஆனா அதுக்கும் எழுத்துருவியலுக்கும் தொடர்பு இல்லை. ஆனா வேற எது கேள்விகள் இருந்தா இது எழுத்துருவியல் தொடர்பான கருத்தரங்கனால நம்ம வார்டு பேசிட்டே போலாம், நிறைய விஷயங்கள் பேசலாம். ஆனா எழுத்துருவியல் தொடர்பான கேள்விகள் இருந்தா நீங்க சொன்னது வந்து உள்ளீட்டு முறை தொடர்பான கேள்வி. அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்றதுக்காக நான் வேற ஒரு மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்னு பாக்குறேன். சொல்லுங்க. சப்பிக்சல் ரெண்டரிங் சொல்றாங்க. சப்பிக்சல் ரெண்டரிங் அதுக்கும் எனக்கு அந்த டெர்மினாலஜியுடைய பொருள் புரியல. உங்களால் விளக்க முடியுமா கேட்க? Anybody? Any takers? நான் ட்ரை பண்றேன் ஆன்சர் பண்றதுக்கு. சப்பிக்சல் ஆக்சுவலி என்னதுன்னா இப்போ முன்னாடி வந்து ஒரு பிக்சல் எடுத்துட்டீங்கன்னா அது வந்து 3ஆ பிரியும். அதாவது ஆர்ஜிபின்னு ரெட் ப்ளூ கிரீன்னு. இப்போ சப்பிக்சல் வந்து இந்த ரெட்டினா டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிக்சலே இன்னும் ஃபர்தரா 4ஆ டிவைட் பண்ணி ஸோ த ரெசல்யூஷன் பிகம்ஸ் ஈவன் மோர் ஹையர். ஸோ அப்புறம் அந்த நாள் இந்த ஃபர்தரா ஆர்ஜிபி ரெட் கிரீன் ப்ளூன்னு. ஸோ இட் இஸ் ஒன்லி பேசிக்கலி இன்க்ரீசிங் த ரெசல்யூஷன். இப்போ ஏர்லியர் டிவைசஸ்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்லியர் வந்து ரொம்ப கோர்ஸாக இருக்கும். ஒரு படம் பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப பிக்சலேட்டர் ஜாகட் எட்ஜஸாக இருக்கும், கிளியராக இருக்காது. இப்போ ரெட்டினா டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் கிளியர், ஹை ரெசல்யூஷன் டெஃபினிஷன், ஹை டெஃபினிஷன் எல்லாம் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி வந்து ரொம்ப இங்கே நல்லா இருக்கும். இந்த கான்ட்ராஸ்ட் ரேஷியோவும் ரொம்ப ஹை. ஸோ இது பேசிக்கலி அந்த பிக்சலை வந்து ஃபர்தராக டிவைட் பண்ணி அந்த டெக்னாலஜி வந்து முன்னாடி வந்து பிக்சலை அதுக்கும் கீழே டிவைட் பண்ண முடியாதுன்னு ஒரு இது அபிப்பிராயம் இருந்தது. பட் நவ் வந்து you can divide the pixel further and make it even more finer. So subpixel வந்து basically dividing the pixel into further divisions, making the resolution more higher. அதனால the small screenல பார்த்தீங்கன்னா the clarity of text is more crisp and clear as compared to previous. முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா நோக்கியா ஃபோனில் டெக்ஸ்ட் வந்து அப்படியே படிக்கிற மாதிரி ஜாகட் எட்ஜஸாக இருக்கும். இப்போ ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வெரி கிளியர் டெக்ஸ்ட், தின் ஹேர்லைன் டெக்ஸ்ட் கூட ரொம்ப நீட்டாக கிளியராக சூப்பராக இருக்கும். Because of this pixel rendering. இந்த சப் பிக்சல் ரெண்டரிங் வந்து குறிப்பா எழுத்துருவுக்கு டைப்போகிராஃபிக்கு வந்து ரொம்ப பயனுள்ள ஒரு தொழில்நுட்பம். அது வந்த பிறகு தான் எழுத்துரு அவர் சொன்ன மாதிரி ரொம்ப கூர்மையான படைப்புகளை பார்க்கலாம். எழுத்துக்கள் அந்த உருவங்கள் வந்து ரொம்ப கூர்மையான முறையில் படைப்பாங்க.
இதுக்கு இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் பயனடைந்த எழுத்து முறைகள் வந்து தமிழும் ஒன்று. ஏன்னா முன்பு வந்து இதுக்கு இந்த பிக்சல் ரெண்டரிங் இப்போ கூட அதை பயன்படுத்துகிறாங்க. எப்படின்னா அந்த லோ ரெசல்யூஷன் ஸ்க்ரீன் சொல்கிறாங்க இல்லையா, கூர்மை குறைந்த திரைகளில் வந்து எழுத்துக்களை குறிப்பாக பழங்காலத்து சிஜிஏ விஜிஏ போன்ற திரைகளில் வந்து தமிழ் எழுத்துக்களை பார்க்கும்போது அந்த கூர்மை இருக்காது, அந்த ஸ்மூத்னஸ் இருக்காது, அந்த எழுத்தினுடைய ஸ்மூத்னஸ் இருக்காது, அப்படியே திட்டுதான் வரும். அதை திருத்துவதற்காக என்ன பண்ணாங்க, ஹிண்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினாங்க. அப்போ இந்த புள்ளி வந்து ஒரு புள்ளி தவறான இடத்துல போய் விழுந்துச்சுன்னு சொன்னா அதை மறுபடியும் நேராக கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்காக பயன்படுத்துகின்ற தொழில்நுட்பம் தான் ஹிண்டிங். அது வந்து ரொம்ப குழப்பமான ஒரு தொழில்நுட்பம். ஹிண்டிங் வந்து, அதாவது இந்த ஹிண்டிங்கை வந்து யாருமே பயன்படுத்தக்கூடாதுன்றதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட மாதிரி இருக்கும் நீங்க படிக்கும்போது. அது அவ்வளோ குழப்பமான ஒரு தொழில்நுட்பம். அதை வந்து ரொம்ப பேர் குழம்பி, ஆனால் அந்த சப்பிக்சல் ரெண்டரிங் தொழில்நுட்பம் வந்த பிறகு இந்த ஹிண்டிங் வந்து தேவையில்லாமல் போகுது. அந்த கருவிகளினுடைய கூர்மை அளவு கூடும்போது இது போன்ற துணை தொழில்நுட்பங்கள், அந்த ஹிண்டிங் போன்ற துணை தொழில்நுட்பங்களோட தேவை குறைந்து வருகிறது. அதனால தமிழ் போன்ற இந்த சுழிகள் நிறைய இருக்கின்ற எழுத்துக்கள் வந்து ரொம்ப தெளிவாக திரையில தோன்றும். அப்புறம் இன்னொரு அட்வான்டேஜ் டெக்னாலஜி மூலியமா இருந்ததுன்னா, இப்போ முன்னாடி வந்து பேப்பர்ல படிக்கிற மாதிரி அதே ஃபீல் ஸ்க்ரீன்ல வருமானு நிறைய டவுட்ஸ் இருந்தது ஏர்லியரா. ஸோ அந்த பேப்பர்ல இருக்கிற ஃபீல் அண்ட் எஃபெக்ட் குவாலிட்டி வந்து இருக்காதுன்னு. பட் இப்போ ரீசெண்ட் டெக்னாலஜிஸ்ல நீங்க ஆல்மோஸ்ட் ஒரு ஐஃபோன்லேருந்து பார்க்குறதும் ஒரு பேப்பர்ல பார்க்குறதும் ஆல்மோஸ்ட் சேம் தான், ஒரு டிஃபரன்ஸும் இல்லை ஆக்சுவலி. ஸோ பிக்சலேட்டடாகவும் இருக்காது, இட் வில் பி கிறிஸ்ப் அண்ட் கிளியர். ஈவன் யுவர் பிரிண்ட் அவுட்புட் ஆல்சோ வில் பி மச் மோர் சிமிலர் டு ஃப்ரம் அ டிஜிட்டல் டிவைஸ் டு அ பிரிண்ட். ஸோ அதனால இட் ஹஸ் technology has improved drastically and changed the way we perceive. Sir சொன்ன மாதிரி அந்த hinting வந்து completely eliminated for type designers. So now you can design a font and you will be able to see exactly the way you design it on the screen as well as on the print. So அந்த மாதிரி the technology has come up. Earlier days one of the examples இந்த மாதிரி hinting யூஸ் பண்ணி on screen டிசைன் பண்ணது ஜார்ஜியா. என்னுடைய டைஃபேஸ் நான் ப்ரெசன்டேஷன் யூஸ் பண்ணுறது ஜார்ஜியா வேர்டுனா ஒன் ஆஃப் த ஃபோர்மோஸ்ட் டிசைனர்ஸ் மேத்யூ கார்ட்டர் தான் அதை அடாப்ட் பண்ணாங்க. ஸ்க்ரீனுக்காக எப்படி ஒரு டைஃபேஸ் டிசைன் பண்ணும், அதை டிசைன் பண்ணும்போது எப்படி அழகாக தெரிவிக்க காட்டும்ன்றது அவர் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாரு. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து லாட் ஆஃப் பீப்புள் ஸ்டார்டட் டு டூ ஹிண்டிங் அண்ட் எவ்ரி திங். பட் இப்போ அந்த ஹிண்டிங் ப்ராசஸே எலிமினேட் பண்ணியாச்சு. ஏன்னா டிவைசஸ் ஆர் பிகமிங் ஸ்மார்ட்டர் அண்ட் வெரி ஹைடெக் அண்ட் ஸோ தேர் இஸ் நோ நீட் ஃபார் ஹிண்டிங். அவர் சொன்னதுல ஒரு கருத்துல எனக்கு வேறுபாடு இருக்கு. சாரி, அப்படி டிஸ்அக்ரி வித் யூ. அவர் சொன்னாரு பேப்பர்ல பிரிண்ட் பண்றதை படிக்கிறதுலாம் ஐபோன் படிக்கிறதும் ஒரே மாதிரி இருக்குனாரு. அதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா பிரிண்ட் பண்ண பேப்பர்ல இரவுல படிக்க முடியாது. இந்த கிண்டில் போத் அந்த ஹார்ட்வேர் as well as கிண்டில் ஆப்ல ஒரு நியூ ஃபாண்ட் ஒன்று சமீபத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, புக்கர்லி அப்படின்னு. அதுக்கு முன்னாடி ஜார்ஜியா தான் பிரைமரிலி ஒரு 4-5 ஃபாண்ட் லாட்டின் ஃபாண்ட் கொடுத்ததுல நான் பெரும்பாலும் ஜார்ஜியாவில் தான் படிச்சுட்டு இருந்தேன். பட் இப்போ இந்த புக்கர்லி வந்த உடனே அதுக்கு அஃப்கோர்ஸ் அவங்க புஷ் பண்ணி தான் அதை would you like to use it, ஆனால் அதை பயன்படுத்தும் பொழுது ஒரு டிஸ்டிங்க்ட் டிஃபரன்ஸ் இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. அது ஏன் எதனால எப்படின்னு என்னால் சொல்ல முடியல. பட் ரீடிங் இஸ் ஈஸியர். அவங்க அதுதான் அவங்களுடைய ஒரு பெரிய பிச்சாவும் முன்வைக்கிறாங்க. இது வந்து ஸ்பெசிஃபிக்கலி டிசைன் ஃபார் ஹேண்ட்ஹெல்ட் டிவைசஸ், அதுக்காகவே நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அப்போ உங்களை மாதிரியான ஆட்கள் வந்து அது எப்படி முன்ன இருந்ததுலேருந்து இது என்ன பண்ணாங்க, 2-3 பிக்சல் எங்கேயோ எடுத்திருக்காங்க, 2-3 பிக்சல் எங்கேயோ வச்சிருக்காங்க. இட் இஸ் ஜஸ்ட் as simple as that அப்படின்னு எனக்கு தெரியுது. பட் இட் இஸ் மச் மோர் தென் தட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நிச்சயமா. அந்த பேசிக் பிரின்சிபல்ஸ் என்ன, அதை அப்படியே தமிழுக்கு பயன்படுத்த முடியுமா? இன்றைக்கு நம்ம தமிழ்ல பண்ண வேண்டியது எவ்வளவோ இருக்கு. பட் இருந்தாலும் இன்னைக்கு ஹேண்ட்ஹெல்ட் டிவைஸ்ல இந்த மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் பண்ணும் பொழுது படிக்கிறதுக்கு ஈஸியாகவும் நிறைய படிக்கிற மாதிரியான ஒரு பாசிபிலிட்டி இருக்கும் பொழுது அந்த பேசிக் பிரின்சிபல்ஸ் என்னங்கிறத அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சொல்ல முடியுமா? அதை ஆக்சுவலி ஜார்ஜியா வந்து டிசைன் பண்ணது மிட் 90s நினைக்கிறேன். ஸோ அப்போ இருக்கிற ஸ்க்ரீன் டெக்னாலஜிஸ்க்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் டிசைன் பண்ணார். பட் இட் வாஸ் வெரி மச் அப்ளிகபிள் ஈவன் டுடே ஸ்க்ரீன் டிவைசஸ். பட் இப்போ நீங்கள் சொன்ன இந்த புது டைஃபேஸ் வந்து நவ் இட் இஸ் பர்டிகுலர்லி ஸ்பெசிஃபிக்லி ரீடிசைன்ட் and cater to the present technologies, so it has become much more efficient and smoother as compared to Georgia. So adinala you will see
definitely the differences. Tamilku definitely we need to work. And your sir சொன்ன மாதிரி pixel இந்த hinting என்ன differencesனா actually இப்போ நீங்க serif typefaces பாத்தீங்கன்னா அந்த serif ஒன்று வருது. ஸோ அதில் கரெக்டாக ஒரு pixel is basically உங்க ஸ்க்ரீன்ல தெரியுது வந்து lights are either pixels on or off. அப்போ ஒரு curve வரும்போது அந்த ஸ்மூத் ஏன்னா பிக்சல்ஸ் வந்து எல்லாம் கட்டம் கட்டமா இருக்கும். ஸோ அதனால யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் டு ஹேவ் அ வெரி ஸ்மூத் கர்வ். இன்னும் லோவர் ரெசல்யூஷன் ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் 6 பாயிண்ட்ஸ் இல்லை 8 பாயிண்ட்ஸ் டைப் ஃபேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஜார்ஜியா ஒரு வேற ஏதாவது கரெக்டாக அந்த கர்வ் வந்து அந்த பிக்சலோடைய பேட்டர்னில் இருந்தால் தான் அந்த கர்வ் தெரியும். அந்த டைப் டிசைன் பண்ணது எக்ஸாக்டாக அந்த மாதிரி ஸ்க்ரீன்லேயும் தெரிய வரும். பட் அந்த பிக்சலில் ஃபிட் ஆகலைன்னா அது வந்து கோணலும் மாணலுமாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதேமாதிரி இப்போ தமிழில் இப்போ நீங்கள் டிசைன் பண்ணணும்னா இப்போ இந்த ஹிண்டிங் இதெல்லாம் தேவைப்படுது. பட் லைக் சொன்ன மாதிரி டெக்னாலஜிஸ் ஹவ் இம்ப்ரூவ்ட். ஸோ அந்த நாலேஜ் இப்போ அது தேவைப்படாது. ஏன்னா ஹிண்டிங் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. பட் தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் பெட்டர். யூ கேன் மேக் யுவர் டிசைன் வெரி கிறிஸ்ப் அண்ட் வெரி கிளியர். ஒரு ஹேர்லைன் தின் டைப் ஃபேஸ் நீங்கள் டிசைன் பண்ணி அது எக்ஸாக்டாக ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி படிக்கிற மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா ஸ்மாலர் சைஸில் அது இட் வில் டிஸப்பியர். ஒரு சின்ன லைன் போட்டு அது ஒரு டைப் ஃபேஸ் டிசைன் பண்ணுறீங்க. இவர் ஆதர்ஷ் காட்டினார் எக்ஸ்ட்ரா லைட்டுன்னு டைப் ஃபேஸ். ஸோ அதை வந்து ஒரு ஸ்மால் ஸ்க்ரீனில் 6.8 பாயிண்ட்ஸில் சம்டைம்ஸ் இட் பிகம்ஸ் இன்விசிபிள். சர்டன் ஜாயினரி டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியாது. பட் இப்போ உங்கள் இந்த ஹிண்டிங் இந்த ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் இந்த நாலேஜஸ் இருந்ததுன்னா யூ வில் ஸ்டில் பி ஏபிள் டு மேக் திஸ் வெரி கிளியர்லி விசிபிள் இன் த ஸ்மால் ஸ்க்ரீன் டிவைசஸ். மேக் இட் லெஜிபிள் பேசிக்கலி. ஓகே, டீ வந்திருக்கு. டீக்கும் உங்களுக்கும் நடுவில் இருக்கிறது ஒரே ஒரு கேள்வி, அதை நான் கேட்டுறேன். இல்லை, நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு கருத்து சொல்லிடுறேன். ஓகே, கோ அஹெட். ஒரே ஒரு வேறுபாடு பாத்தீங்களா, காலையில பேசுனதுக்கும் இப்ப பேசுனதுக்கும் அவர் கூட தமிழ்ல பேசுறாரு. சொல்லுங்க. This question is for Aadharsh. Particularly in India, we have lot of multilingual text. So whenever we mix Tamil fonts with Hindi fonts and English fonts, if you choose the same font size, they look positively ugly. And I noticed that in your Ek design, they look pleasant. What did you do to make them all so consistent and pleasant? So this notion of having this common X height is across every script doesn't work well, because it works for Latin because Latin has a lowercase and has an uppercase. An X height fits all lowercase letters together. And the same X height for the caps lock for an uppercase would fit all the uppercase letters together, whereas other Indian scripts don't have an uppercase or a lowercase. So what we did was try and define a size, a basic size across all scripts by basically just visually matching it. So there's not much mathematics that's gone into it. At the end of the day, it's just when you set type, it's kind of like every culture, what they've left behind by the written literature that they leave behind, and the kind of literature and the way it's written and displayed is symbolic of that culture by and large. And when you leave behind written material that has one script that supersedes another, it kind of reflects our culture where you have every single typeface or every single font, and that way the script and subculture that is trying to dominate one on top of the other. So it's really important to just match it visually. It's not the poor height would not fit inside the X, because it will make the entire Tamil way smaller than usual. And if you read it in the same size as the Latin, Tamil would disappear. Tamil has too many convoluted details that need more emphasis at larger point size, which is why at least in Ek what I had done was try and define the eye level pretty large. If you see even the eyes on these typefaces or on the typefaces in the presentation of many others, you see the eye level is relatively small, and if you put them in newspapers, those eyes will just disappear. They will seem like a random scribble. So it's important to define this basic proportions, letter proportions, based keeping all scripts in mind. So when Devanagari was designed, the Devanagari Shiro is very overpowering. So Devanagari Shiro would make the entire Devanagari look dark in the first place, and secondly, it might also look too large because they have a lot of descenders and ascenders. At the same time, Gujarati does not have a Shiro, so it looks too open. At the same time, if you put a Gujarati and a Devanagari in the same line, you might find Gujarati too light and Devanagari too dark.
So no stroke proportions are similar, although the stroke contrasts are the same. So when you're designing for multi-scripts, it's important to distill information from each script. Like you might need the stroke contrast and stroke grammar, but not essentially the same excite and the same per height or the Devanagari per height. So these all make a difference. Excellent, excellent. Okay, I'll just summarize. 4 points தான் இதனுடைய சம்மரி, இதனுடைய சாரம் வந்து 4 குறிப்புகள். ஒன்று, இங்க நடந்த அந்த பிக்சல் ஹைட் பத்தி சொல்லும்பொழுது தொழில்நுட்பத்துக்கு ஏற்றவாறு எழுத்துருவியல் தொழில்நுட்பமும் மாறி வந்திருக்குது. அதாவது எழுத்து உருவங்களும் மாறி வந்திருக்கு. இப்போ ஜார்ஜியா வந்து பழைய டைப் ஃபேஸ்ன்றதுனால பழைய கருவிகளுக்காக, பழைய திரை கூர்மைகளுக்காக உருவாக்கப்பட்டது. திரை கூர்மைகள் வந்து அதிகரிக்கும் பொழுது அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இன்னும் நிறைய செய்திகளை கொடுக்கலாம், இன்னும் அழகாக சேர்க்கலாம்னு சொல்லிட்டு எழுத்துருகள் வந்து மாறி வந்திருக்குது. ஒன்று, தொழில்நுட்பத்தினுடைய தாக்கம் எழுத்துருளுடைய உருவங்களை கூட தாக்கியிருக்குது. அது ஒன்று. இரண்டாவது, இவர் சொன்ன மாதிரி பயன்பாட்டுக்கு ஏற்றவாறு எழுத்துருகள் அமைவதும் ஒரு கோணமாக இருக்கிறது. தலைப்புகளுக்கு குறிப்பாக முதல் பக்க தலைப்புக்கு இது வேணும், இந்த 2வது பக்கம் இதுக்கு வேணும், 3வது பக்கம் இப்படி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய எழுத்து உருக்களை போட்டு குவிக்காம குறிப்பா 7, 6, 5 இந்த மாதிரி எழுத்துக்களை வைத்து கொண்டு அதை வைத்து தான் அந்த பக்க அமைப்புகளை வந்து அவர்கள் உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஸோ முதலாவது தொழில்நுட்பத்துக்கு ஏற்றவாறு எழுத்துருக்கள் உருவாக்கம், 2வது பயன்பாட்டுக்கு ஏற்றவாறு எழுத்துருக்கள் உருவாக்கம் அப்படின்னு சொன்னாங்க. 3வது அவர் சொன்ன கருத்து வந்து எழுத்து அதனுடைய உருவாக்கம் இருக்கு இல்லைங்களா, அந்த கிளிஃப் ஃபார்ம், அந்த டிசைன், அந்த அந்த அமைப்பு, அந்த அழகு வந்து அதுக்கு வந்து இட் இஸ் நாட் மேத்தமேட்டிக்கலி ட்ரிவன். இட்ஸ் நாட் மேத்தமேட்டிக்ஸ் தட் டிரைவ்ஸ் டிசைன், இட்ஸ் டிசைன் தட் டிரைவ்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் இல்லைங்களா. ஸோ இந்த அழகு பார்க்கறதுக்கெல்லாம் வந்து அதுக்குன்னு ஒரு கணக்கு அப்படின்றத விட இந்த அழகை வந்து காட்டணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம கணக்கை பயன்படுத்தணும். ஸோ டிசைன் சூப்பர்சீட்ஸ் when it comes to doing typefaces. ஸோ நான் நினைக்கிறேன் இந்த 3 summary it kind of summarizes what we have discussed today. அடுத்தது தேநீர் தயாராக இருக்கிறதுனால உங்களுக்கு வேணுமோ தெரியல, எனக்கு தேநீர் வேணும். அதனால்